institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் அரசு அமைந்த பிறகு இதை களைவதற்கு பல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நம்ம முதலமைச்சர் அரசு அமைந்த பிறகு உணவுத்துறை அமைச்சர் நீங்க பேசுங்க. நம்ம முதலமைச்சர் அரசு இந்த அரசு அமைந்த பிறகு இதை களைவதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவ்வளவுதான் கவனிக்கணும்ல வருகின்றன. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவா கிராமத்தில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் நான் நேரில் சென்று ஆய்வு செய்த போது மேற்கொண்டது போல விவசாயமிருந்து ரூபாய் 50 வீதம் கூடுதல் தொகை பெறப்படுவது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட பட்டியல் எழுத்தர் பணி நீக்கம் செய்யதும் 2 பணியாளர்களை பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மூலம் நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடமிருந்து எவ்வித கூடுதல் தொகை பெறுவதை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதும் முறைகேடுகளில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் முறைகளில் ஈடுபடும் தனியார் அரிசி அரவை ஆலைகள் மீதும் இவ்வரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் எவ்வித புகார்களுக்கும் இடமின்றி செயல்படும் வகையில் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கூடிய அரசாணை ஒன்று விரைவில் வெளியிடப்படும். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொது விநியோக திட்டம் வரை அனைத்து நிலைகளிலும் ஒருங்கிணைக்கும் வகையில் எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் 7 மண்டல அலுவலகங்களில் 62 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் 280 சேமிப்பு கிடங்குகள் கொண்டு இயங்கி வருகிறது. இதன் மொத்த கொள்ளளவு 7,91,504 மெட்ரிக் டன். கடந்த 2021-22 முதல் 2025-26 வரை தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சராசரி சேமிப்பு கொள்ளளவு 26.6% மட்டுமே. தற்போது நமது ஆட்சியில் 2026-27 நடப்பு நிதியாண்டில் பயன்பாட்டின் அளவு தற்போது சராசரியாக 98% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வருமானம் உயரும். குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை சிவில் சப்ளை சிஐடி குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் 10/5/2026 முதல் 17/8/2026 வரையிலான காலகட்டத்தில் 3703 வழக்குகள் பதியப்பட்டு அவற்றில் 12,711 குவிண்டால் பொது விநியோக திட்ட அரிசி, 8,961 லிட்டர் பொது விநியோக திட்ட மண்ணெண்ணெய், 1,872 வீட்டு சமையல் சிலிண்டர்கள் மற்றும் இதர இன்றைய பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட பண்டங்களின் மொத்த மதிப்பு 2,20,86,309 ஆகும். பொது விநியோக திட்ட பொருட்கள் கடத்துதல் மற்றும் பதுக்குதலை தடுக்க இத்துறை எதிர்வரும் நாட்களில் பல முனைப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நுகர்வோர் பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு துறையின் பணி அல்ல, அது ஒவ்வொரு குடும்பத்தின் உரிமையை பாதுகாப்பது. கலப்பட உணவுப் பொருட்கள், காலாவதியான பொருட்கள், குறைவான எடை, அதிக விலை, தரமற்ற உணவுப் பொருட்கள் போன்ற முறைகேடுகளுக்கு எதிராக கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். மக்கள் பணம் கொடுத்து வாங்குவது தரமான பொருளாக இருக்க வேண்டும். மக்கள் பெறுவது அவர்களுக்குரிய முழு அளவாக இருக்க வேண்டும். கொள்முதல், சேமிப்பு, அரவை, விநியோகம், நிர்வாகம் என ஒவ்வொரு நிலையிலும் சரியான அளவு, சரியான திட்டமிடல், சரியான கண்காணிப்பு அவசியம். அரசின் ஒவ்வொரு ரூபாயும் விவசாய நலனுக்காகவும் மக்களின் உணவு பாதுகாப்புக்காகவும் நுகர்வோரின் உரிமைக்காகவும் பயனுள்ளதாக செலவிடப்பட வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையினால் ஏற்படும் பாதிப்பு, போதிய சேமிப்பு கிடங்கு இல்லாமல் இருப்பது, நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படும் சிரமங்கள் போன்றவை குறித்து இம்மாமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களாலும் வெளியே உள்ள சில தலைவர்களாலும் விமர்சனம் செய்யப்பட்டன. இதற்கு உதாரணமாக ஒப்பீடு கூற விரும்புகிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் 7/5/2021 முதல் 9/5/2026 வரை கடந்த 5 ஆண்டு காலத்தில் கழகத்தில் அரவைக்கு வழங்கப்பட்ட நெல்லின் அரவை செய்து அரிசியாக ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வில் அரிசி ஆலைகளை ஆய்வு செய்ததில் 27 அரிசி ஆலைகள் நெல் குறைவு கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இழப்பீடாக 11 கோடி 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் இழப்பீடு தொகை 27 மில் அரவை ஆலைகள் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டு இழப்பீடு தொகையாக
11,35,40,330 வசூல் செய்யப்பட்டது. நமது ஆட்சி காலத்தில் 10/5/2026 அன்று முதல் இன்று வரை நமது வெற்றி தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அரவைக்கு வழங்கப்பட்ட நெல்லினை அரவை செய்து அரிசி ஒப்படைக்கும் நிகழ்வில் அரவை ஆலையின் திடீர் ஆய்வு செய்ததில் ஒப்படைப்பு செய்யாமல் முறைகள் ஈடுபட்ட 4 அரவை ஆலைகளை கருப்பு பட்டியலில் என சேர்த்தும் நெல் குறைவிற்கு இழப்பீடு தொகையாக 10,84,47,480 வசூல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய அரசுகளால் கட்டமைப்புகள் போதிய அளவு உருவாக்கப்படவில்லை. உருவாக்கப்பட்டவைகளிலும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் இருந்ததை கண்கூடாக காண முடிந்தது. உதாரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நான் 12/6/2026 அன்று கலாய்வுக்கு சென்று கோவில்பத்து கிராமத்தில் 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கில் தொழிலாளர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் செய்து தரப்படாமல் இருந்ததை கண்டு அதை உடனடியாக நிறைவேற்றுமாறு மாவட்ட ஆட்சி உத்தரவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 20/6/2026 அன்றே 500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 குடிநீர் தொட்டிகள் வசதி ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கழிவறை மற்றும் ஓய்வறை வசதிக்காக ஏற்படுத்திட 27 லட்சம் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நடூர் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்கிற்கு கனரக வாகனங்கள் சென்று வர சாலை வசதி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகவும் குறுகலாக இருந்தது. இதனை 13/6/2026 நான் நேரடியாக ஆய்வு செய்த போது இதை கண்டறிந்து உடனடியாக சாலை விரிவாக்கம் செய்திட தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த உதாரணங்கள்படி கடந்த ஆட்சி காலங்களில் நிர்வாக திறமையின்மை, அக்கறையின்மை, கவனமின்மை, திட்டமிடல் குறைபாடுகள் மற்றும் சுயநலத்தின் காரணமாக ஏற்படுத்திய குளறுபாடுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் 2026 ஆண்டு பிறந்தே 2026 ஆண்டு மே 10ஆம் தேதி பிறந்து 100 நாட்களான பாலகனை காரணம் குற்றம் சுமத்துவது நியாயம்தானா இது என்பதை அவர் மனசாட்சி விட்டு விடுகிறேன். நமது மக்களின் அரசானது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இதுவரை முந்தைய அரசால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முனைப்புடன் செயல்பட்டு வருங்காலங்களில் அனைத்தும் சீர் செய்யப்படும். நமது இலக்கு தெளிவானது. பசியற்ற தமிழகம், வளமான விவசாயம், வலிமையான பொது விநியோக திட்டம், பாதுகாப்பான உணவு உற்பத்தியிலிருந்து நுகர்வு வரை ஒவ்வொரு நிலையிலும் வலுப்படுத்தி தமிழ்நாட்டு உணவு பாதுகாப்பை மேலும் உயர்த்துவதே நம்ம லட்சியம். இறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நடித்த சந்திரோதயம் திரைப்படத்தில் ஒரு பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, இந்த பாடலில் ஒரு சில வரிகளை மட்டும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். அந்த நம்பிக்கை ஒளிதான் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள். நமது வெற்றி தலைவர் அவர்களின் வழியில் நின்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் துணையிருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துறையின் மானிய கோரிக்கை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள உதவியாக இருந்த தலைமைச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள், துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா அவர்கள், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி ஷில்பா பிரபார் அவர்கள், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கின் நிர்வாக இயக்குநர் ஜான் லூயிஸ் அவர்கள், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் திரு சிவராஜ் அவர்கள், குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையின் காவல்துறை அதிகாரி திரு ரூபேஷ்குமார் மீனா அவர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள், உதவியாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் நலன், நுகர்வோர் உரிமை, பொது விநியோக திட்டத்தின் வலிமை மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தரமான சேவைகள் அனைத்து மக்களுக்கும் சேரும் வகையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் தொடர்பான புதிய அறிவிப்புகளை தங்களின் ஒத்துழைப்பின் பேரில் வெளியிடுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைகளை கிணங்க உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கைகள் 24 புதிய அறிவிப்புகள் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிவிப்பு எண் 1,
உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 81 கோடியே 60 லட்சத்து மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 2. அரியலூர், நாமக்கல் மற்றும் மேட்டுப்பாளையம் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தலா 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 நவீன சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 13 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 3. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 10 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தொழிலாளர் ஓய்வறை ரூபாய் 1 கோடியே 89 லட்சம் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 4. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 17 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் ரூபாய் 12 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 5. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 18 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் வைக்கப்படும் தானியங்களின் முழுநேர கண்காணிப்பினை உறுதி செய்த கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி ரூபாய் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் பொருத்தப்படும். அறிவிப்பு 6. உணவு தானியங்களின் தரத்தினை உறுதி செய்திடும் பொருட்டு அவற்றின் அடுக்கி அட்டிகளாக வைக்கும் போது தரைவெளி ஈரப்பதம் தாக்காமல் இருக்கவும் காற்றோட்ட வசதிக்காகவும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 12 சேமிப்பு கிடங்குகளுக்கு 6,000 எண்ணிக்கை அட்டிக்கட்டைகள் ரூபாய் 1 கோடியே 44 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும். அறிவிப்பு 7. இந்த ஆண்டு முதற்கட்டமாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு 18 சேமிப்பு கிடங்கு வளாகங்கள் சிறந்த வளாகங்கள் நட்சத்திர மதிப்பீட்டினை அடையும் அவற்றுக்கு தரக்குறி உயர்த்தப்படும். அறிவிப்பு 8. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் கிடங்கு பணியாளர்களுக்கு கிடங்கில் மேற்கொள்ளப்படும் நவீன தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் குறித்து திறன் பயிற்சி மேம்பாட்டு பயிற்சி ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பின் 9. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 62 சேமிப்பு கிடங்குகளில் இயற்கை சூழலை பாதுகாக்கவும் பசுமை சூழலை உருவாக்கவும் 5,000 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படும். அறிவிப்பின் 10. தலா 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நிரந்தர கட்டமைப்புடன் கூடிய சேமிப்பு கிடங்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, ஈரப்பத அளவுமானி, கன்வேயர் பெல்ட் மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் கட்டப்படும். இதன் மூலம் நிரந்தர கட்டமைப்பு கொண்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை 889 உயர்த்தப்படும். 11. அரவை ஆலைகளிலிருந்து பெறப்படும் ரைஸ் தரம் மூட்டைகளின் தடமறிதல் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு அரிசி மூட்டைக்கும் QR கோடு டேகிங் முறை அறிமுகம் செய்யப்படும். அறிவிப்பின் 12. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு மையங்கள் மற்றும் நியாய விலைக் கடைகள் வரை உணவுப் பொருள் நகர்வினை புவியியல் தகவல் அமைப்பு GIS முறையினை பயன்படுத்தி நேரடியாக கண்காணிக்கும் வகையில் வாகன வழித்தட மேலாண்மை திட்டம் வெஹிக்கிள் லொகேஷன் டிராக்கிங் சிஸ்டம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பின் 13. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையிலான தானியங்கி இருப்பு கண்காணிப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக் ஸ்டாக் மானிட்டரிங் சிஸ்டம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 14. அனைத்து உணவுப் பொருட்கள் தரத்தினை மதிப்பீடு செய்ய செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான கைபேசி செயலி ரூபாய் 1 கோடி மதிப்பில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 15. பொதுமக்களின் வசதிக்காகவும் பொது விநியோக திட்டத்தின் மேம்படுத்துவதற்காகவும் புதிதாக 150 நியாய விலைக் கடைகள் பிரித்து அமைக்கப்படும். அறிவிப்பின் 18. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் நேரடி நெல் நிலையங்களில் கிடங்குகள் மற்றும் அமுதம் அங்காளை கண்காணிக்க அலுவலர்களுக்காக ஆய்வு செயலி உருவாக்கப்படும். அறிவிப்பின் 19. நியாய விலைக் கடைகள் மற்றும் கிடங்கு ஆய்விற்காக கைபேசி செயலி உருவாக்கப்படும். அறிவிப்பின் 20. பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றமலர் துறையினருக்கு 81 மடிக்கணினிகள் ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பு 21. நுகர்வோர் உரிமைகள் குறித்து பெண்கள், ஜென்சி இளைஞர்கள் மற்றும் மாணாக்கர்கள் ஆகியோருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்படும். அறிவு 22. வருங்கால இளைய தலைமுறையான ஜென்சி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து களப்பயிற்சியுடன் கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 14 லட்சம் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 23. மாநில நுகர்வோர் சேவைக்காக தானியங்கி உரையாடல் சாட்பாட் வசதியுடன் கூடிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 24. பொது விநியோக திட்ட பொருட்களை கடத்துதல், பதுக்கி வைத்தல் குறித்து பொதுமக்களின் இருந்து பெறப்படும் புகார்களின் மீது துரித நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கூட்டாய்வுகளுக்கான ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறை உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கையின் மீது 89 உறுப்பினர்கள் வெற்றி தீர்மானம் தந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதில் உரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையில் தெரிவித்த கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை நான் குறிப்பிட்டுக் கொண்டேன். இவற்றின் மீது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனவே இந்த பதிலுரையை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றி தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.